ஹலோ பீவர்ஸ், வெல்கம் டு விக்கி பிக்சர்ஸ். இன்னைக்கு நம்ம பார்க்க போனா இந்த உலகத்துல சைனாக்காரங்களால் உருவாக்கப்பட்ட சில போலியான உணவுப் பொருட்களை தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். இந்த வீடியோல நம்ம பார்க்க போற ஒவ்வொரு உணவுப் பொருட்களுமே வியாபாரத்தின் நோக்கத்துக்காக கெமிக்கலால உருவாக்கப்பட்ட உணவுப் பொருட்கள் தான் இது. இந்த உணவுப் பொருட்களை சாப்பிடுறதுனால மனிதர்களுக்கு சைடு எஃபெக்ட் வருது மட்டும் இல்லாம கூடிய சீக்கிரம் இந்த உணவுப் பொருட்கள் மனிதர்களை கொண்டுடுமா. சோ வீடியோ ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. நம்ம சேனலுக்கு நீங்க புதுசா இருந்தீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அதோட கூட இருக்கிற பெல் சிம்பலை பிரஸ் பண்ணுங்க. அப்பதான் நம்ம போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வந்து சேரும். சரி வாங்க வீடியோக்குள்ள போலாம். நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்க போறது ஃபேக் மீட். சைனால எலிக்கறி திங்கிறது வழக்கம் தான். ஆனா அதே எலியை பிடிச்சி அதோட உடலெல்லாம் சுத்தமா கிளீன் பண்ணி அதோட கறியை துண்டு துண்டா வெட்டி சைனா மார்க்கெட்ல எல்லாம் சிக்கன் சொல்லி ஏமாத்தி விக்கிறாங்க. இது போதாதுன்னு நரியோட மீட்டை கூட மட்டன் சொல்லி கூட ஏமாத்தி விக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம பன்றியோட மீட்டை கூட பீஃப்னு சொல்லி விக்கிறாங்க. இந்த கறியெல்லாம் சைனால விக்கிறது மட்டும் இல்லாம இந்த கறியெல்லாம் உலக நாடுகளுக்கு எல்லாம் சப்ளை பண்றதுக்காக இப்படி ஏமாத்தி விக்கிற இந்த கறியெல்லாம் கெட்டு போகாம இருக்கிறதுக்காக இதுக்கு சில கெமிக்கல் இன்ஜெக்ஷன் எல்லாம் பண்ணி உலக நாடுகளுக்கு எல்லாம் சப்ளை பண்றாங்க. இப்படி தரம் குறைந்த உணவை சாப்பிடுறது மட்டும் இல்லாம கடுமையான நோய்வாய்ப்படுறாங்க. நம்ம ரெண்டாவதா பார்க்கப்படுது ஃபேக் ஜூஸ். சைனால விற்கப்படுற குளிர்பானங்கள் ஒவ்வொன்றுமே உண்மையானதுன்னு நம்மளால சொல்ல முடியாது. ஏன்னா இது மாதிரி பொய்யான குளிர்பானங்கள் கூட சைனா மார்க்கெட்ல விற்கப்படுது. இந்த வீடியோல நீங்க பாத்துக்கிட்டு இருக்கிறது சைனா மார்க்கெட்ல இருந்து வாங்கின ஒரு குளிர்பானம். அதை ஒரு நபர் தனியா ஒரு கிளாஸ்ல ஊத்தி வச்சுக்கிட்டு ஒரு டிஷ்யூ பேப்பர் எடுத்துக்கிட்டு அந்த குளிர்பானத்துல வச்சு கலக்குறாரு. இது ஒரு உண்மையான குளிர்பானமா இருந்தா இதுல எந்த ஒரு மாற்றமும் இருக்காது. ஆனா இது ஒரு பொய்யானதா இருந்ததுன்னா என்ன நடக்குதுங்கிறத நீங்களே எடுத்து பாருங்க. இதுல அந்த குளிர்பானத்துல இருந்த தண்ணியும் அதுல இருந்த சாயமும் தனித்தனியா பிரிஞ்சிருது. தண்ணி அப்படியே அந்த கிளாஸ்ல தான் இருக்கு. ஆனா அந்த சாயம் டிஷ்யூ பேப்பர்ல ஒட்டிக்கிட்டு வந்துருது. இத மனிதர்கள் குடிச்சா என்ன ஆகும்னு நான் சொல்லி நீங்க தெரிஞ்சுக்கிறத விட உங்களுக்கே அது நல்லாவே தெரியும். நம்ம மூணாவதா பார்க்கப்படுற அடல்டரேஷன் ஃபிஷ். மீன்கள் கெட்டு போகாம இருக்கிறதுக்காக அதை ஐஸ்ல வைப்பாங்க. ஆனா அந்த ஒரு மீன் பதப்படுத்தி மட்டும் தான் இருக்கும். ஆனா அந்த மீன் ஃப்ரெஷ்ஷா இருக்காது. இதனாலவே மீன் ஃப்ரெஷ்ஷாவும் இருக்கணும், அதே சமயத்துல பதப்படுத்தின மாதிரி இருக்கணுங்கிறதுக்காக மீனோட வயிற்று பகுதியில ஃபார்மால்டிஹைடுங்கிற கெமிக்கல் இன்ஜெக்ஷன் பண்றாங்க. இதன் மூலமா அந்த மீன் கெட்டு போகாம இருக்கும், அதே சமயத்துல ஃப்ரெஷ்ஷாவும் இருக்கும். இத சைனால இருக்கிற பெரிய பெரிய சூப்பர் மார்க்கெட்ல பயன்படுத்துறது மட்டும் இல்லாம சைனால இருக்கிற உள்ளூர் சந்தைகள்ல கூட இந்த முறையை பயன்படுத்துறாங்க. இப்படி இன்ஜெக்ஷன் பண்ண மீனை நம்ம சாப்பிடுறதுனால பல உடல் உபாதைகள் ஏற்படுமா. இந்த நிலைமை தொடர்ந்துகிட்டே இருந்ததுன்னா கூடிய சீக்கிரம் ஆளையே சாகடிச்சிருமா. நம்ம நாளாக பார்க்கப்படுது ஃபேக் ஆல்கஹால். சைனால 100% ஆல்கஹால் மேனுஃபேக்சர் பண்ணி விற்பனைக்கு வருதுன்னா அதுல 30% ஃபேக் ஆல்கஹால் தான் இருக்குமா. இந்த வீடியோல நீங்க பாத்துக்கிட்டு இருக்கிறது ஃபேக் ஆல்கஹால் மேனுஃபேக்சர் பண்ற இடத்துக்கு போலீஸ் ரைடு வந்த வீடியோ தான் இது. இதுல இவங்க செஞ்சு வச்சிருக்கிற ஃபேக் ஆல்கஹாலை பாக்குறதுக்கு அப்படியே ஒரிஜினல் ஆல்கஹால் மாதிரியே உருவாக்கி இருக்காங்க. அதற்கு தகுந்தாற் போலவே அந்த ஆல்கஹாலோட ஸ்டிக்கர்லாம் அவங்க கிட்ட இருக்கு. இதுல ஒரு ஆச்சரியம் என்னன்னா ஃபேக் ஆல்கஹாலையும் ஒரிஜினல் ஆல்கஹாலையும் ஒன்னா வச்சு பார்க்கும்போது இது இரண்டுக்குமே பெருசா எதுவுமே வித்தியாசமே தெரியலையா. இந்த ஃபேக் ஆல்கஹாலை உருவாக்குறதுக்காக இவங்க எத்திலீன் கிளைகோல், எத்தனால், அப்புறம் ஐசோப்ரோபைல் ஆல்கஹால் இது மூணுத்தையும் ஒன்னா சேர்த்து தான் இந்த ஃபேக் ஆல்கஹாலை உருவாக்கி இருக்காங்க. இந்த ஃபேக் ஆல்கஹாலை உருவாக்குற காட்சி தான் இது. நம்ம அஞ்சாவதா பார்க்கப்படுது ஃபேக் மில்க். சின்ன குழந்தைங்கள்ல இருந்து பெரியவங்க வரைக்கும் மேனுஃபேக்சர் பண்ண பாலை குடிப்பாங்க. ஆனா இந்த ஒரு பாலை கூட சைனால போலியா உருவாக்குறாங்க. அது மட்டும் இல்லாம சின்ன குழந்தைங்களுக்கு நியூட்ரிஷன் தரக்கூடிய பால் பவுடரை கூட போலியா உருவாக்குறாங்க. இதுல பாலா இருக்கட்டும் பால் பவுடரா இருக்கட்டும் இது ரெண்டுத்துலயுமே மெலமைன்ங்கிற கெமிக்கலை ஆட் பண்றாங்க. இதனால 2008 வருஷம் மட்டுமே 6 குழந்தைகள் இதனால இறந்து போயிருக்காங்க. அதோட 3 லட்சத்துக்கு அதிகமான குழந்தைகள் இதனால பாதிக்கப்பட்டிருக்காங்க. இதற்கு காரணம் என்னன்னு வேகமா அனலைஸ் பண்ணப்பதான் இது ஒவ்வொரு விஷயமே தெரிஞ்சிருக்கு. இதுக்கு முன்னாடி 2003 வருஷம் இதே மாதிரியே கெமிக்கல் ஆட் பண்ண பாலை குடிச்சதுனால 13 குழந்தைகள் இறந்து போயிருக்கு. நம்ம ஆறாவதா பார்க்கப்படுது கட்டர் ஆயில். சைனால இருக்கிற ஸ்ட்ரீட் ஃபுட்ல இருந்து அந்த இடத்துல இருக்கிற உணவகங்கள் வரைக்கும் அந்த இடத்துல ரெடி பண்ற ஃபுட்ஸ் எல்லாமே இந்த கட்டர் ஆயில் மூலமா தான் ரெடி பண்றாங்க. இந்த கட்டர் ஆயில்னா என்ன, இந்த கட்டர் ஆயிலை எப்படி உருவாக்குவாங்க அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா உணவு கழிவுகள், இறைச்சி கழிவுகள், அப்புறம் எண்ணெய் கழிவுகள் வெளியேற டிரைனேஜ்ல இருந்து அந்த கழிவுகளை மட்டும் சேகரிச்சு எடுத்துக்கிட்டு போயிடுவாங்க.
அதை வேற ஒரு இடத்துல பாயில் பண்ணி அதை வடிகட்டி இப்படி ஒரு ஆயில உருவாக்குறாங்க. இதை தான் சைனால இருக்கிற சில ஸ்ட்ரீட் ஃபுட்ல இந்த ஆயில யூஸ் பண்ணி தான் அந்த ஒரு இடத்துல ஃபுட் எல்லாம் மேக் பண்ணுவாங்களாம். இன்னும் சொல்ல போனா சில சூப்பர் மார்க்கெட்ல கூட இந்த கட்டர் ஆயில வாங்கி விற்பாங்களாம். இந்த கட்டர் ஆயில் எப்படி இருக்குங்கிறத நீங்களே பாருங்க. இதெல்லாம் செஞ்ச ஃபுட்டை நம்ம சாப்பிடுறதுனால நம்மளுக்கு பலவிதமான கேன்சர்லாம் வருமா? நம்ம ஏழாவதா பார்க்கப்படுது லாப்ஸ்டர்ஸ். இறால அதிக விலைக்கு விற்கிறதுக்காக அதோட உடல் எடையை அதிகரிக்கிறதுக்கு ஜெல் நிரப்பப்பட்ட ஊசியை அதை உடம்புல செலுத்துவாங்களாம். இதனால அந்த இறாலோட எடை அதிகமாகி அது பெரிய விலைக்கு போகுமா? இது உடம்புல செலுத்துற ஜெல்லை எப்படி உருவாக்குறாங்கன்னா விலங்குகளோட தோல் அப்புறம் அதோட எலும்புகள்ல இருந்து தான் இந்த ஒரு ஜெல்லை உருவாக்குறாங்களாம். என்னதான் இந்த ஜெல் சாப்பிடக்கூடியதா இருந்தாலும் அது மனிதனை பாதிக்காதுன்னு எந்த ஒரு சாத்தியமும் இல்லையா. நம்ம எட்டதா பார்க்கப்படுது ஃபேக் ஹனி. கெமிக்கல்ஸ் அப்புறம் சில இனிப்பு கலவைகளால உருவாக்கப்பட்டதுதான் இந்த ஃபேக் ஹனி. இது பாக்குறதுக்கு அப்படியே ஒரிஜினல் தேன் மாதிரியே இருந்தாலும் தேன்ல இருக்கிற ஊட்டச்சத்துக்கள் அப்புறம் வைட்டமின்கள் இதுல இல்லங்கிறத கண்டுபிடிச்சிருக்காங்க. ஆனா பாக்குறதுக்கும் டேஸ்ட் பண்றதுக்கும் ரெண்டுமே ஒரே மாதிரி தான் இருக்குமா? அப்புறம் உண்மையான தேன் போலியா உருவாக்கப்பட்ட தேனை எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா இந்த ஒரு முறைப்படியும் கண்டுபிடிக்கலாம். உண்மையான தேனை கட்டவரலோட நகத்துல வச்சா அது அப்படியே அதே இடத்துல இருக்கும், எந்த இடத்துலயும் வலிஞ்சு ஓடாது. இதுவே போலியா உருவாக்கப்பட்ட தேனை கட்டவிரலோட நகத்துல வைக்கிறப்ப அது அப்படியே இருக்காது, உடனே வலிஞ்சு ஓடிடும். ஒரு கிளாஸ் ஃபுல்லா தண்ணி எடுத்துக்கிட்டு அதுல உண்மையான தேனை போட்டா அந்த உண்மையான தேன் கரையவே கரையாது. அதை ஒரு ஸ்பூன் மூலமா கலக்கினா அந்த தண்ணியோட கலர் மாறிடும். இதுவே போலியான தேனை ஒரு கிளாஸ்ல இருக்கிற தண்ணியில போட்டா அது உடனே கரைஞ்சிடும். இருந்தாலும் அதை ஸ்பூன் மூலமா கலக்கிட்டு ரெண்டு தேனையும் கம்பேர் பண்ணும்போது ஒரிஜினல் எது ஃபேக் எதுன்னு உங்களுக்கே தெரியும். நம்ம 9th பார்க்கப்படுது ஃபேக் எக். ஃபேக் எக் தயாரிக்கிறதுக்காக பாராஃபின் வேக்ஸ் அப்புறம் கால்சியம் கார்பனேட் இது ரெண்டுத்தையும் ஒண்ணா இணைச்சு தான் முட்டையோட ஓட உருவாக்குறாங்க. அதுக்கப்புறம் முட்டையோட வெள்ளக்கரு அப்புறம் மஞ்சக்கரு உருவாக்குறதுக்காக கேலட்டின், ஃபுட் கலரிங் அப்புறம் சோடியம் ஆல்ஜினேட் இது மூணையும் பயன்படுத்தி தான் உருவாக்கி இருக்காங்க. கிட்டத்தட்ட இந்த முட்டையை உருவாக்குறதுக்காக இவங்க எடுத்துக்கிட்டது எல்லாமே கெமிக்கல் தான். இதை தயாரிச்சு முடிச்சதுக்கு அப்புறம் இந்த முட்டையில ஏதாவது மிஸ்டேக் இருக்கான்னு பார்த்துக்கிட்டு அதையெல்லாம் பிரிச்சு எடுத்துட்டு அதுக்கப்புறம் சேல்ஸுக்கு அனுப்பிடுவாங்களாம். இதுவும் பார்க்கறதுக்கு ஒரு சாதாரண முட்டை மாதிரி இருந்தாலும் இந்த ஒரு முட்டையை நம்ம சாப்பிடறதுனால பலவிதமான பாதிப்பு நம்மளுக்கு ஏற்படுமா? நம்ம 10th மற்றும் கடைசியா பார்க்கப்படுது ஃபேக் கேபேஜ். முட்டையை தான் போலியா உருவாக்குறாங்கன்னு பார்த்தா இந்த இடத்துல ஒரு காய்கறியவே போலியா உருவாக்குறாங்க. சைனால இருந்து ஃபேக் கேபேஜ்னு இந்த ஒரு வீடியோ சோசியல் மீடியால பயங்கர வைரல் ஆச்சு. இதுல போலியா ஒரு முட்டைக்கோசை உருவாக்குறாங்க. இதுக்காக இவங்க பிளாஸ்டிக் மாதிரி இருக்கிற ஒரு கெமிக்கலை ஹீட் பண்ணி அதை தண்ணியில ஊத்தி இது மாதிரி குளிர வச்சு அதை அப்படியே முட்டைக்கோசு வடிவத்துக்கு கொண்டு வந்து ஒண்ணு மேல ஒண்ணு வச்சு அடுக்கி பாக்குறதுக்கு அப்படியே ஒரு முட்டைக்கோசு மாதிரி உருவாக்கிட்டாங்க. உண்மையான முட்டைக்கோசையும் இப்படி போலியா உருவாக்கப்பட்ட இந்த முட்டைக்கோசையும் ஒன்னா வச்சு பாக்குறப்ப ரெண்டுத்துக்கு பெருசா எதுவும் வித்தியாசமே இருக்காதான். அதோட ரெண்டுமே பாக்குறதுக்கு ஒரே மாதிரி தான் இருக்குமா? ஓகேவே சினிக்கிற வீடியோ முடிஞ்சிச்சு. நம்ம பார்த்த இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. நம்ம சேனலுக்கு நீங்க புதுசா இருந்தீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்க நெக்ஸ்ட் வீடியோ சந்திக்கிற வரையும் பாய்.